ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி தக்கோலம் பேரூராட்சி. இந்த தக்கோலம் பேரூராட்சி ஜலநாதீஸ்வரர் ஆலயம், அதே போல் சோமநாதீஸ்வரர் ஆலயம் பிரசித்தி பெற்ற கோயில் உள்ள பேரூராட்சி. சுற்றுலா பயணிகள் எல்லாம் அதிகமாக இந்த பேரூராட்சிக்கு வரக்கூடிய பேரூராட்சி. அப்படியேப்பட்ட இந்த பிரசித்தி பெற்ற பேரூராட்சியில் இன்றைக்கி இந்த வடகிழக்கு பருவமழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தக்கோலம் பேரூராட்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே இல்லை. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த பேரூராட்சி நிர்வாகம், இங்கே இருக்கக்கூடிய திமுக பேரூராட்சி நிர்வாகமும் சேர்ந்து எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ளத்துக்கு தயார் நிலையில் இருக்கணும். அரசாங்கம் தயார் நிலையில் இருக்கணும், பேரூராட்சி நிர்வாகம் தயார் நிலையில் இருக்கணும். ஆனால் நல்லா கும்பகாரணம் போல தூங்குறாங்க. கும்பகாரம் கூட தூக்கத்தில் எழுப்பிடலாம். ஆனால் தக்கோலம் பேரூராட்சி அந்த திமுக நிர்வாகத்தையும் எழுப்ப முடியல, இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க நிர்வாகத்தையும் எழுப்ப முடியல. ஏன்னா அவங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினே தூங்கின்னு நினைக்கிறாரு, அதனால் இவங்களும் தூங்கி நிற்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இந்த தக்கோலம் பேரூராட்சியில் இன்றைக்கு முன்னெச்சரிக்கையாக எந்த கால்வாயும் தூர் வரல. கால்வாயில் மண் தூண்டு போயிருக்கு. இந்த கல்யாணத்தம்மன் கோயில் அந்த தெருவில் போய் பார்க்கும்போது அந்த கல்வெட்டு அப்படியே பழுதடைந்து போய் கிடக்குது, இடிஞ்சு போயிடுது. அந்த கால்வாயெல்லாம் தூர் வரல. அந்த கழிவு நீர்லாம் போகாமல் வீட்டுக்குள்ளே அந்த அடைப்பு ஏற்பட்டு வீட்டுக்குள்ளே போகுது. அதே போல் மெயினில் இன்றைக்கி இந்த எழில் மண்டபம், தக்கோலத்தில் எழில் மண்டபம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பிரதான தெரு, அந்த தெரு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குண்டும் குழிமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்ச தண்ணி அப்படியே குளம் போல் தேங்கி நிற்கிது. பிரதான தெரு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா எம்ஜிஆர் சிலை பக்கத்தில் நம்ம ஜலநாதீஸ்வரர் ஆலயத்துக்கு போகக்கூடிய பிரதான வழி அந்த வழி சன்னதி தெரு. அந்த தெருவில் கல்வெட்டு, ஒரு சின்ன கல்வெட்டு தான் கட்டிங்கிறான். பாம்பன் பாலம் கூட ஒரு வருஷத்தில் கட்டிட்டான். ஆனால் இந்த கல்வெட்டை 2 மாதமாக தோண்டி வச்சுட்டுக்கிறான். 2 மாதமாக தோண்டி வச்சது அப்படியே கிடக்குது. கல்வெட்டு கட்டலை. கல்வெட்டு கட்டாமல் இன்றைக்கி இந்த பக்கம்தான் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போனோம். இன்றைக்கி இந்த பக்கத்தில் கோயிலுக்கு போகிறவங்க இந்த பக்கம் போனோம். இது பிரதான தெரு. இந்த தெரு ஃபஸ்ட்டு தெரு. இந்த தெருவில் இன்றைக்கு அந்த கல்வெட்டு கட்டாமல் இன்றைக்கி 2 மாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த நம்ம காந்தி நகர்லேருந்து நம்ம சப்ஸ்டேஷன் வரைக்கும், துணை மின் நிலையம் வரைக்கும் இன்றைக்கி அந்த பைப் லைன் ஹைவேஸ் ரோட்டில் பச்சுன்னு போயிருக்காங்க. அந்த ஹைவேஸ் ரோடை பொழந்து அந்த பைப் லைனை இந்த நகராட்சி பேரூராட்சி நிர்வாகம் புதைச்சி போயிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறை அந்த ரோடை சீரமைக்கலை. சீரமைக்காத இன்றைக்கி எல்லாம் தண்ணி நிற்குது. நிறைய ரோடு, அது மெயின் ரோடு, நிறைய விபத்து ஏற்படுது. அப்படியே போனால் இந்த காந்தி நகர் மேட்டு தெரு, அந்த தெருக்கு போகிற இடத்துல பைப் லைன் அமைக்கிறதுக்கு ரோடை வெட்டிடுறாங்க. அந்த வெட்டின ரோடு அப்படியே இருக்குது 2 மாதமாக. அந்த பக்கத்தில் யாரும் போக முடியல, வயசானவங்க போக முடியல, குழந்தைங்க வர முடியல, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வர முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆதிராவிட பள்ளி, அந்த ஆதிராவிட பள்ளி நல்லா இன்றைக்கி மழை பெஞ்சு ஊறி இடியும் தருவாயில் இருக்குது. அது ஒரு பள்ளிக்கூட கட்டடம். இப்படி எங்கு பார்த்தாலும் இந்த தோப்பு சாலை, சஞ்சீவராயம்பேட்டை தெரு, அந்த தெரு பார்த்திங்கன்னா குண்டும் குழிமாகுது. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே முன்னாடி போட்ட ரோடு இப்போ குண்டு குழிமாகுது. அந்த ரோடு இருக்குது. ஒத்தவாடை தெருவில் கழிவுநீர் கால்வாய், அங்கேயும் தார் சாலை குண்டும் குழிமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மேட்டு தெருவில் 4 மின்கம்பம், 4 மின்கம்பமும் கீழே கம்பியோடு நிற்கிது. எப்போ அந்த மின்கம்பம் கீழே விழுமோ தெரில.
இப்போ மழை வடகிழக்கு பருவமழை பெய்ஞ்சிங்குது, திடீர்னு புயல் வருதுன்றாங்க, ரெட் அலர்ட்ன்றாங்க. சப்போஸ் வந்து வேகமாக காற்றடிச்சுன்னா அந்த 4 கம்பம் கீழே வந்துடும், மின்சாரம் பாய்ந்து உயிரிழப்பு ஏற்படும். இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பரில் ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் தெரியும், குழந்தைங்களுக்கு கூட தெரியும். ஆனால் இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த பேரூராட்சி நிர்வாகத்துக்கு தெரில, மு.க.ஸ்டாலினுக்கு தெரில. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையே சுத்தமாக இன்றைக்கு எடுக்காமல் இன்றைக்கி தக்கோலம் பேரூராட்சி வந்து இன்றைக்கி இந்த மழையில் இந்த மக்கள்லாம் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கி நம்மளுடைய விருதசிறு ஆறு தக்கோலம், இந்த பேரம்பாக்கம் தக்கோலம் சாலையில் இருக்கக்கூடிய அந்த விருதசிறு ஆறு, அந்த ஆற்றுல இப்போ தண்ணி போயினுக்குது. இப்போ வந்து அந்த ரோட்டில் வந்து கடக்க முடியல. என்னன்னா அதுக்கு வந்து மேம்பாலம் அமைக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசி அறிவித்து 1.5 வருஷம் ஆகுது. டெண்டர் விட்டு 6 மாதம் ஆகுது, ஒன்றும் வேலையை ஆரம்பிக்கல. எந்த திட்டப்பணிகளையும் அவங்க விரைந்து வேகமாகவும் செய்யலை. அந்தளவுக்கு ஒரு கேடுகட்ட ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த தக்கோலம் பேரூராட்சி ஒரு கேடுகட்ட நிர்வாகமாக இருக்குது. அதிமுக ஆட்சியில் இந்த தக்கோலம் பேரூராட்சி மிக சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி தக்கோலம் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டேன். ஒரு தெரு கூட எல்லாமே குண்டு குழிமாகுது, எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்குது. அரசு பெண்கள் மேல்நிலை உள்ளே போனால் அந்த ஸ்கூல் உள்ள தண்ணி நிற்குது, எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்குது. சாலைகள்லாம் குண்டும் குழிமாக இருக்குது. இந்த 4 வருஷம் 4.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 2-3 அமாவாசை தான் இருக்குது முடியுது. ஆனால் இது வரைக்கும் இந்த 5 ஆண்டு எந்த ஒரு திட்டமும் இந்த தக்கோலம் பேரூராட்சி கொடுக்கல. இன்றைக்கு ஒரு கம்பத்தை கூட உடஞ்சி போகிற கம்பத்தை கூட மாற்ற முடியாத ஒரு கேடுகட்ட ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த வடகிழக்கு பருவமழையை மக்கள் எதிர்கொள்ளணும்னு சொன்னால் மக்களுக்கு நம்ம இந்த அரசாங்கம் அடிப்படை வசதிகள்லாம் செய்து கொடுத்துருக்கணும். அவங்க அந்த வெள்ளத்திலேயோ மழை வெள்ளத்திலேயோ புயல்லையோ மக்கள் பாதிக்காத அளவிற்கு இந்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். டோட்டலி இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்தது. ஏற்கனவே இந்த வடகிழக்கு பருவமழைக்கு முன்னே இந்த திமுக அரசாங்கம் தோல்வி அடைந்து விட்டது. அது மக்கள்லாம் முடிவெடுத்துட்டாங்க, தோல்வி அடைந்து விட்டது. அஃபிஷியல் மெஷினரி இந்த அரசு இயந்திரம் முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டது. ஆகவே இனிவருமா இப்பயாவது இந்த கும்பகர்ணம் மேலே தூங்குகிற இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் இந்த பேரூராட்சி நிர்வாகமும் இங்கே திமுக பேரூராட்சி நிர்வாகத்தினுடைய தலைவரும் இனிமேலாவது விழித்து இன்னும் இருக்கக்கூடிய 2-3 அமாவாசையில் இதையாவது இந்த வேலையை சீர் பண்ணுவானா, எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை சீர் பண்ணுவானா என்றார். ஆகவே இதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பேரூராட்சி நிர்வாகம் இந்த மாதிரி இங்கே பக்கத்துலேயே இந்த சன்னதி தெருவில் இந்த கல்வெட்டு, சின்ன கல்வெட்டு, இந்த கல்வெட்டை 2 மாதமாக கட்டிக்கிறான். 2 மாதமாக தோண்டி வச்சுட்டு மக்கள் எல்லாம் இங்கே போய் கீழே வந்து எல்லாம் உழுந்து விபத்து ஏற்படும். ஆகவே இதெல்லாம் உடனடியாக கட்டவில்லை என்று சொன்னால் இந்த வடகிழக்கு பருவமழை முடிஞ்ச உடனே தற்போதையில் மீண்டும் மிகப்பெரிய அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.